சுதர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். சஜித்துக்கு வாய்ப்பளிப்பதும் அனுரவுக்கு வாய்ப்பளிப்பதும் சமம். ஜனாதிபதி ரணிலுக்கு பதிலடி கொடுத்த அனுர. தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளராக மாறியுள்ள ரணில். சஜித் பகிரங்கம். ராஜபக்ஷ குழாமை விரட்டியடிக்க ரணில் தீர்மானம். இருதய சத்திர சிகிச்சைக்கு காத்திருப்பு பட்டியலில் சிக்கியிருக்கும் 5000 நோயாளிகள். பலர் உயிரிழக்கும் அபாயம். 20 வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கான விசா கட்டுப்பாடுகளை நீக்கிய நாடு. புலம்பெயர்தல் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுப்பேன். பிரான்ஸ் புதிய பிரதமர் உறுதி. இந்தியாவின் கோடீஸ்வர பெண்ணிற்கு தேர்தலில் வாய்ப்பளிக்காத பாஜக. அவர் எடுத்த உடனடி முடிவு. முற்றாக அழிய போகின்றதா ஆணினம்? ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் விவசாயிகளுக்கு கடன் நிவாரணம் வழங்குவதன் முக்கியத்தை எடுத்துரைத்தார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வசதிகளை வழங்கும் நோக்கில் அபிவிருத்தி வங்கி ஒன்றை நிறுவுவதற்கு NPP திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கு கடன் நிவாரணம் வழங்க வேண்டும். கடன் சுமையால் பெரும்பாலான சொத்துக்களை அடகு வைக்கின்றனர். குறிப்பிட்ட சதவீத விவசாய கடனை தள்ளுபடி செய்ய கணக்கெடுப்பு மூலம் கவனமாக திட்டம் வகுத்துள்ளோம். குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் மேம்பாட்டு வங்கியை நிறுவவும் திட்டமிட்டுள்ளோம். விவசாயிகளுக்கு படிப்படியாக கடன் நிவாரணம் வழங்கும் திட்டம் எங்களிடம் உள்ளது என்றார். தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளராக ரணில் விக்ரமசிங்க மாறியுள்ளார் எனவும் இந்த கூட்டணி தன்னை பார்த்து அஞ்சுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொலனாவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் ரணில் மற்றும் அனுரவுக்கு இடையிலான புதிய ஒப்பந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் இன்று திரையிடப்படுகிறது. ரணிலுக்கு ஏதேனும் வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தியினர் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளனரா என்ற கேள்வி எழுகிறது. நாட்டு மக்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சேவையாற்றும் என்ற அச்சம் ரணில் மற்றும் அனுர கூட்டணியில் காணப்படுகிறது. எனவே இத்தகைய டீல் கலாச்சாரத்தை இல்லாதொழித்து சிறந்த கொள்கையுடனான அரசியல் கலாச்சாரத்தை ஐக்கிய மக்கள் கூட்டணி உருவாக்கும். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையினால் செல்வந்தர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ள நிலையில் சாதாரண மக்கள் மீது வரிச்சுமை ஏற்றப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ உட்பட ராஜபக்ஷாக்கள் முகாமில் உள்ள 27 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆளுங்கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என தெரிய வருகின்றது. இதன் பிரகாரம் அரசின் எந்த ஒரு வேலை திட்டங்களிலும் அவர்கள் பங்கேற்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாமல் ராஜபக்ஷ பக்கம் நிற்கும் 4 இராஜாங்க அமைச்சர்களின் பதவிகளை ஜனாதிபதி பறித்துள்ளார். ஏனைய 4 பதவிகளும் விரைவில் பறிக்கப்பட உள்ளது. இந்நிலையிலே ராஜபக்ஷ முகாமில் உள்ள CP ரத்நாயக்க, சஞ்சீவ எதிரிமான, சாகர காரியவசம், சசீந்திர ராஜபக்ஷ, நிபுண ரணவக்க உட்பட 27 எம்பிக்களை அரசியலிலிருந்து நீக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருதய சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய 5000 நோயாளிகள் 2028ஆம் ஆண்டு வரை காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் 5 பிரதான விடுதிகளில் இருதய சத்திர சிகிச்சை நிபுணர்களினால் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த சத்திர சிகிச்சைகள் தாமதமாவதால் பல நோயாளிகள் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ கூறியுள்ளார். இதய அறுவை சிகிச்சைக்காக தற்போதுள்ள வரிசையை முடிவுக்கு கொண்டுவர குறைந்தது 4 ஆண்டுகள் ஆகும் என்றும் இதுபோன்று நேரம் கடந்தால் பல நோயாளிகள் உயிரிழக்க நேரிடும் என்றும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் இதய நோயாளிகள் அறுவை சிகிச்சைக்காக தனியாருக்கு செல்லும் போது பெரும் தொகையை செலுத்த வேண்டியிருப்பதால் காத்திருப்போர் பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு அரசு உதவி வழங்க வேண்டும் என்றும் வைத்தியர் கோரிக்கை விடுத்துள்ளார். தன்சானியாவின் விசா பரிந்துரை பட்டியலில் இலங்கை நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் கணநாதன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக விதிக்கப்பட்டிருந்த இலங்கைக்கான விசா கட்டுப்பாடுகளை தன்சானியா நீக்கியுள்ளது. தன்சானியா அரசாங்கத்துடனான விரிவான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் பின்னரே இலங்கை பரிந்துரை விசா பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வர்த்தகர்கள் மற்றும் பயணிகள் தன்சானியாவிற்கு இணையம் வழியாக விசாக்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் புலம்பெயர்தல் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக உறுதியளித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக மிஷல் பார்னியர் என்பவரை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் தேர்ந்தெடுத்துள்ளார்.
ஜனாதிபதியின் கைப்பாவையாக இல்லாமல் சுய முடிவுகள் எடுப்பேன் என்றும் அதே நேரத்தில் ஜனாதிபதியின் சில முக்கிய கொள்கைகளை பின்பற்றுவேன் என்றும் கூறியுள்ளார் பார்னியர். பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் முதல் பேட்டியளித்த பார்னியர் முதலாவதாக தெரிவித்துள்ள விடயமே புலம்பெயர்தல் குறித்துத்தான். புலம்பெயர்தல் தொடர்பில் கடுமையான கொள்கைகளை பின்பற்ற இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் எல்லைகள் சல்லடை போல உள்ளன என்று கூறியுள்ள பார்னியர் அவற்றின் வழியாக நாட்டுக்குள் புலம்பெயர்தல் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது போல உள்ளதாகவும் தான் உணர்வதாக தெரிவித்தார். தனக்கு நேஷனல் ரேலி கட்சியுடன் ஒத்த கொள்கைகள் அதிகம் இல்லை என்றாலும் அவற்றை தான் மதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பார்னியர். நேஷனல் ரேலி கட்சி புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கைகள் கொண்ட வலதுசாரி கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கோடீஸ்வர பெண் சாவித்ரி ஜிண்டால் என்பவருக்கு பாஜக வாய்ப்பளிக்காதால் அவர் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். இந்தியாவின் கோடீஸ்வர பெண்கள் பட்டியலில் ரூபாய் 3.31 லட்சம் கோடியுடன் முதலிடத்தில் இருப்பவர் சாவித்ரி ஜிண்டால். இவருடைய மகன் நவீன் ஜிண்டால் என்பவர் சமீபத்தில் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். பின்னர் பாஜக சார்பில் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குருஷேத்ரா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது தனது மகனுக்கு ஆதரவாக சாவித்ரி ஜிண்டால் பிரச்சாரம் செய்தார். இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தில் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்தலில் பாஜக சார்பில் ஹிசார் தொகுதியில் போட்டியிட சாவித்ரி ஜிண்டால் விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அண்மையில் வெளியிடப்பட்ட 67 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலில் சாவித்ரி ஜிண்டால் பெயர் இல்லை. அதற்கு மாறாக அந்த தொகுதியில் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கும் கமல் குப்தாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆணினமே அழிந்து போகும் அபாயம் உள்ளதாக ஆய்வாளர்கள் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒரு பெண் கருத்தரிக்க 12 வாரங்களில் பாலினத்தை நிர்ணயிக்கும் பகுதியான Y குரோமோசோமின் முதன்மை மரபணு ஆண்இனப்பெருக்க உறுப்புகளை உருவாக்குவதற்கு மரபணு பாதையை செயல்படுத்துகிறது. இந்த மரபணு மற்றொரு முக்கிய மரபணுவான SOX9 தூண்டுவதன் மூலம் செயல்படுகிறது. இது இந்த குழந்தை ஆணாக வளர்வதை உறுதி செய்கிறது. அந்த வகையில் இந்த Y குரோமோசோமன் குறைந்து வருவதாக ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. அதாவது கடந்த 300 மில்லியன் ஆண்டுகளில் Y குரோமோசோமன் அதன் சொந்த 1438 மரபணுக்களில் 1393 இழந்துவிட்டதாக மரபியல் பேராசிரியரான ஜெனிஃபர் A. மார்சல் கிரேவ்ஸ் தெரிவித்துள்ளார். மீதமுள்ள மரபணுக்களும் இன்னும் 10 மில்லியன் ஆண்டுகளில் முற்றிலும் இழந்துவிடலாம் என்று ஆய்வுகள் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.